வணக்கம். நம்ம சேனலுக்குள்ள உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். நம்ம எல்லார் வாழ்விலும் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கவலை அப்படின்னு பார்த்தோன்னா, வாழ்வில் முன்னேற்றமே இல்லாமல் இருப்பது தான். இதற்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் குழப்பத்தில் இருப்போம். வாழ்வில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்குது அப்படின்னாலும், கவலையும் குழப்பத்தும் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாலும், வீட்டில் தீய சக்திகள் நெகட்டிவ் வைப்ரேஷன் நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை குடும்பத்தில் நிகழும் அப்படிங்கிறது காலம் காலமாக நம்பி வரும் நம்பிக்கை. நம்ம வீட்டில் தீய சக்தி இருந்ததுன்னா நிச்சயமாக இந்த ஒரு தண்ணீரை வெள்ளிக்கிழமை தோறும் தெளிப்பதன் மூலம் தீய சக்திகள் எல்லாம் வீட்டை விட்டு நீங்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம சேனலுக்குள்ள உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். வீட்டில் தீய சக்திகள் இருந்தது அப்படின்னா நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படிங்கிறது அந்த வீட்டில் சற்று குறைவாக தான் இருக்கும். அப்படி தீய சக்திகள் நெகட்டிவ் வைப்ரேஷன் வீட்டில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி சில அறிகுறிகளை வச்சு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே பார்த்தோன்னா வீட்டில் பல்லி இருக்கும். ஆனால் சில பேர் வீட்டில் பார்த்தோன்னா பல்லியை பார்க்கவே முடியாது. இதற்கு அது ஒரு காரணமாகவும் இருக்கும். அடுத்ததாக பார்த்தோன்னா துளசி செடி பசுமையாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா அந்த துளசி செடி பட்டு போனது போல் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நெகட்டிவ் வைப்ரேஷன் அந்த வீட்டில் இருப்பதற்கான அறிகுறியாகவே எடுத்துக்கலாம். அடுத்த விஷயமா பார்த்தோன்னா வீட்டில் விஷ ஜந்துக்கள் அடிக்கடி வருது அப்படின்னாலே அந்த வீட்டிற்கு தீய சக்திகள் இருக்குது அப்படின்னே அர்த்தம். அடுத்ததாக பார்த்தோன்னா கனவு, தேவையில்லாத கனவுகள் பயமுறுத்தும் வகையில் வருது அப்படின்னா நிச்சயமாக அந்த வீட்டில் தீய சக்திகள் அறிகுறி இருக்குது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக வீட்டில் திடீர் உடல் நலக்குறைவு ஏற்பட்டுச்சுன்னா அந்த வீட்டில் நெகட்டிவ் வைப்ரேஷன் தீய சக்திகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு தான் பொருள்படுது. இந்த மாதிரி தீய சக்திகள் அதிகமாக வீட்டில் இருந்ததுன்னா அந்த தீய சக்திகளை நெகட்டிவ் வைப்ரேஷனை நம்ம வீட்டிலிருந்து வெளியேற்றணும் அப்படின்னா இந்த ஒரு சின்ன விஷயம் வெள்ளிக்கிழமை தோறும் இதை வீட்டில் செய்து வரும் பொழுது அதை மாற்றத்திற்கான எல்லாத்தையுமே நம்ம கண்கூடாக பார்க்கலாம். அந்த வெள்ளிக்கிழமையில் இந்த ஒரு தண்ணீரை வீட்டின் தெளிப்பதன் மூலம் நிச்சயமாக அந்த தீய சக்தியிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பு நமக்கு அதிகமாகவே கிடைக்கும். அப்படி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக பார்த்தோன்னா பெரும்பாலான வீடுகளில் ஒரு டம்ளர் நீரில் எலுமிச்சை போட்டு வச்சுருப்பாங்க. இது எதுக்காக அப்படிங்கிற கேள்வி இயல்பாகவே நம்ம எல்லாருக்குமே தோன்றும். பொதுவாகவே பார்த்தோன்னா எலுமிச்சை அப்படிங்கிறது வெறும் பழம் கிடையாது. ஆன்மீக குணங்கள் நிறையவே இருக்குது அந்த பழத்தில். அந்த பழத்தை வீட்டில் ஒரு பவுலில் தண்ணீரில் எலுமிச்சை பழத்தை போட்டு வைப்பதன் மூலம் நிச்சயமாக தீய சக்தி வராமல் தடுப்பதற்கான வாய்ப்பாகவே இது பார்க்கப்படுது. அடுத்த விஷயமா பார்த்தோன்னா எந்த தண்ணீரை வீட்டில் வெள்ளிக்கிழமை தோறும் தெளிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீடு திடீர்னு இருள் சூழ்ந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த தண்ணீரை தெளித்தால் போதும், வீடு இருள் நீங்கி பிரகாசமாக மாறும் அப்படிங்கிறது தான் உண்மை. சந்தோஷமாக தான் வீடு இருந்துக்கிட்டு இருக்கோம். வீடு முழுவதும் நிம்மதி நிறைந்திருக்கும். வீட்டோட தோற்றம் மகாலட்சுமி வாசம் செய்வது போல மங்களகரமாக இருக்கும். இப்படி செய்யும் பொழுது வீட்டில் பணத்தட்டுப்பாடே இருக்காது. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு சொம்பில் கொஞ்சமாக சுத்தமான நீர் எடுத்துக்கலாம். அதில் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பச்சை கற்பூரம், ஒரு துண்டு பன்னீர் 4 சொட்டு விட்டு விரலி மஞ்சள் கொஞ்சமாக போட்டு அதில் சோம்பு, கற்பூரவள்ளி இலை, கொஞ்சம் மருதாணி இலை, கொஞ்சம் துளசி இலை, நன்னாரியோட தூள் 1 ஸ்பூன் போட்டு இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுக்கணும். மொத்தமாக கிடைக்கவில்லை அப்படின்னாலும் இதில் ஏதாவது உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அதை அந்த தண்ணீரில் போட்டுக்கலாம். இந்த ஒரு தண்ணீரை காலை நேரத்திலேயே இந்த தண்ணீரை தயார் செய்து வீட்டு பூஜை அறையில் வைத்து விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மாலை நேரம் வர அந்த பொருட்கள் எல்லாமே இந்த தண்ணீரில் நல்லா ஊறி இருக்கும். அந்த தண்ணீரை மாலையில் விளக்கு ஏற்றிவிட்டு நல்ல மனதார குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் வேண்டிக் கொண்டு மா இலையை வைத்து, அப்படி கிடைக்கலைன்னா வெற்றிலையை வைத்தோ அந்த தண்ணீரை நம்ம வீடு முழுவதுமே தெளித்து விட்டாலே போதும். கூடவே
வீட்டின் உறுப்பினர்களது தலையிலும் அந்த நீரை தெளிப்பது ரொம்ப ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும். வீட்டில் இருக்கும் இருளெல்லாம் நீங்கி நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாம் நீங்கி மகாலட்சுமி மீண்டும் வாசம் செய்வாள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. நம்ம வீட்டில் இருள் சூழ்ந்து பிரச்சனை எப்பெல்லாம் வருதோ இந்த மாதிரி தண்ணீரை வெள்ளிக்கிழமை தோறும் தெளிப்பது அப்படிங்கிறது நிச்சயமாக வரக்கூடிய பெரிய கஷ்டங்களிலிருந்து கண்டிப்பாக தப்பித்து கொள்வதற்கான ஒரு வழியாகவே பார்க்கப்படுது. இந்த ஒரு தண்ணீரை வெள்ளிக்கிழமை தோறும் செய்யலாம். அதே போல் வெள்ளிக்கிழமையில் சுற்றி போடுவது, வீட்டில் இருக்கும் நபர்களுக்கு சுற்றி போடுவது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. கற்பூரத்தை வச்சு சுற்றி போடுவதோ அல்லது கல்லுப்பை வைத்து சுற்றி போடுவதோ, இது ஏதாவது உங்கள் குடும்ப வழக்கம் எதுவாக இருந்தாலும் அதை வைத்து வீட்டில் உள்ள நபர்கள் எல்லாருக்குமே சுற்றி போடுவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சுபிக்ஷம் நிறைந்த விஷயமாக பார்க்கப்படுது. அடுத்த விஷயமாக பார்த்தோன்னா, வெள்ளிக்கிழமை தோறும் முடிந்தவரை சாம்பிராணி வீடு முழுவதுமே போடுவது தீய சக்திகளை விரட்டுவதற்கும் நெகட்டிவ் வைப்ரேஷன் போவதற்கும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் வீட்டுக்குள்ளே வருவதற்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாகவே இருக்கும். என்னதான் வேலையாக இருந்தாலும் முடிந்தவரை வெள்ளிக்கிழமையில் காலை மாலை இருவேளையும் தீபமேற்றி வழிபாடு செய்வது நல்ல ஒரு விஷயமா பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருவதற்கான வாய்ப்பாகவே இருக்கும். முடிந்தவரை தீப தூப சாம்பிராணி எல்லாமே போட்டு மங்களகரமாக வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் அந்த வீடு இருந்ததுன்னா தீய சக்திகள் எதுவும் உள்ள வருவதற்கு நிச்சயமாக தயங்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதே போல் நெகட்டிவ் வைப்ரேஷன் வீட்டில் இருந்தாலும், அது வீட்டில் இருந்தாலும் சரி, வீட்டில் உள்ள உறுப்பினர்களின் மனதில் இருந்தாலும் சரி, அது நிச்சயமாக வெளியேறும் அப்படிங்கிறது உண்மை. முடிந்தவரை கல்லுப்பை ஒரு கண்ணாடி பவுலில் போட்டு வீட்டின் எல்லா மூலைகளிலும் வைத்து விடுவது ஒரு சுபிக்ஷம் நெகட்டிவ் வைப்ரேஷன் வெளியில் போவதற்கான ஒரு வாய்ப்பாகவே பார்க்கப்படுது. ஒரு கண்ணாடி பவுலில் கொஞ்சமாக கைப்பிடி கல்லுப்பு எடுத்து அந்த பவுல் நிறைய வச்சுட்டு அந்த பவுலில் கல்லுப்புக்கு மேலே ஒரு கிராம்பை வைத்து வீட்டில் எந்தெந்த மூலை இருக்கோ எல்லா மூலையிலையும் வைத்து விடுவது தீய சக்திகள் வீட்டை விட்டு வெளியேறுவதற்கான ஒரு வாய்ப்பாகவே பார்க்கப்படுது. இந்த மாதிரி விஷயங்களை செய்துக்கிட்டே வர வர வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் சந்தோஷமும் தானாகவே குடியேறுவதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம். தேவையில்லாத சண்டை, வீண் விவாதம், பிரச்சனைகள் இந்த மாதிரி வருவதை குறைத்து கொண்டு சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.